8ஆம் வகுப்பு ஏ மற்றும் பி பிரிவு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் ஓம்குமார் பேசுகிறேன்ப்பா. நாம் 3 சாப்டர் முடிச்சு இன்றைக்கி 4வது சாப்டருக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். டாபிக் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். சரியா? லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அந்த டாப்பிக்கில் பார்த்தோன்னா நம்ம ஒரு சில கணக்குகள் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்தளவு இன்றைக்கி நம்ம என்ன நடைமுறையில் இருக்கோ அதுதான் உனக்கு இங்கே கணக்குகளாக கொடுத்துருக்காங்க. சரி பாரு. இஃப் x percentage of 600 is 450 then find x. If x percentage of 600 is 450 then find x. பொதுவாக பர்சன்டேஜ்னாவே நம்ம எப்படி எழுதுவோம்னா பை 100 போட்டு எழுதுவோம். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ இப்போ உன்னுடைய மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர் எடுத்துக்கோ. டீச்சர்ஸ் 25%, 30%, 55% அப்படின்னு சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பை 100க்கு நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது எக்ஸ் பை 100ன்னு அர்த்தம். ஆஃப்னா இன்ட்டு 600. அதனுடைய ஆன்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 450 கொடுத்துருக்காங்க. நல்லா பாரு. எக்ஸ் பை 100 ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ பை 100 இன்ட்டு 600 is equal to 450. x by 100 into 600 is equal to 450. சரியாப்பா? x பர்சன்டேஜ்னா பை 100ன்னு அர்த்தம். ஆஃப்னா இன்ட்டு 600. அதோடைய ஆன்சர் எவ்வளோ கொடுத்துட்டான்? 450. அவன் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ் தான் கேட்டிருக்கான். இங்கே பாரு, 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ மீதி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450. இந்த மல்டிப்ளேயில் இருக்க 6 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஏன்னா இது பையில் 1 இருக்கிறனால எக்ஸை 1ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் தான் வரும். மல்டிப்ளேயில் இருக்க 6 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 450யை 6 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 6 7s are 42, மீதி 30, 6 5s are 30. ஸோ ஆன்சர் 75. இதுதான் எக்ஸோட ஆன்சர். திரும்ப சொன்னேன் பார். பர்சன்டேஜ்னாவே பை 100ன்னு அர்த்தம். பர்சன்டேஜ்னாவே பை 100ன்னு அர்த்தம். ஆஃப்னா இன்ட்டு 600 இஸ் ஈக்குவல் டு 450. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸை 1ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் தான். ஸோ மல்டிப்ளேயர் இருக்க 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடு. ஸோ 450யை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 75. ஸோ எக்ஸோட ஆன்சர் 75. சரியா? அடுத்து 2வது சம் பாரு. when a number is decreased by 25%, it becomes 120. Find the number. அதாவது when a number is decreased by 25%, it becomes 120. Find the number. இதுதான் அவன் கேட்ட கொஸ்டின். when a number is decreased by 25%. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைன் தான் முக்கியமான லைன். when a number is decreased by 25%, it becomes 120. அப்படின்னு என்ன அர்த்தம்? when a number, ஒரு நம்பர், decreased குறைஞ்சிருச்சு. எத்தனை பர்சன்டேஜ்? 25%. when அப்போ எனக்கு அந்த நம்பர் நான் என்னன்னு தெரியாது. ஸோ let the number be எக்ஸுன்னு எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கணும். let the number be எக்ஸுன்னு சொல்லி நான் எடுத்துக்கணும். ஸோ when a number is decreased by 25%, அப்போ ஒரு நம்பர், அந்த நம்பர் என்ன நான் எடுத்துக்கிட்டேன்? எக்ஸு. டிக்ரீஸ்னால் குறையிறது, ஸோ மைனஸு. 25% அப்படின்னா 25/100 எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? எக்ஸிலேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் 120. இந்த ஸ்டெப்பு தான் நம்ம ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன் பாரு. ஒரு நம்பர் 25% குறைஞ்சிருச்சு. எதுலேருந்து? நம்பர்லேருந்து 25% குறைஞ்சிருச்சு. அப்போ எக்ஸு மைனஸ்னால் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ பர்சன்ட்? 25/100. எதுலேருந்து? எக்ஸில் இருந்து. அப்போ அதோடைய ஆன்சர் 120. இந்த லைன் நல்லா கவனமாக பார்த்துக்கோ. எக்ஸு மைனஸ் பர்சன்டேஜ்னால நான் 25/100 போட்டேன். பர்சன்டேஜ்னால நான் 25/100 போட்டேன். எதுலேருந்து கம்மியாக இருக்குது? எக்ஸிலேருந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸ் போட்டு இஸ் ஈக்குவல் டு 120 போட்டேன். சரியா? அப்போ
25 into x என்ன வரும் 25x வரும் x minus 25x by 100 is equal to 120. சரியா திரும்ப சொல்கிறேன் பாரு ஒரு நம்பர் 25% குறைஞ்சிருச்சு எதில் பர்சன்டேஜ்னால பை 100 போட்டேன் இதிலேருந்து எக்ஸில் இருந்து சரியா ரைட்டு இப்போ இங்கே என்ன செய்யலான்னு தோணுது உனக்கு இங்கே பையில் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன செய்வோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 100 into x 100x minus 1 into 25 25x by 100 is equal to 120. ஸோ 100லேருந்து 25 போனால் எவ்வளோ வரும் 75x by 100 is equal to 120. 5 டேபிளில் 1 டைம்ஸு அப்போ ரிமைனிங் 225 15 இது 5 டேபிளில் 20 டைம்ஸ் திரும்ப 5 டேபிளில் இது 3 டைம்ஸு இது 4 டைம்ஸ் இப்போ 3x by 4 is equal to 120. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 75x by 100 இது வந்து 5 டேபிள் அடித்து கொடுத்தேன் இது 15 இது 20 டைம்ஸு திரும்ப 5 டேபிள் அடித்து கொடுத்தா இது 3 இது வந்து 4 ஸோ 3 into x 3x by 4 is equal to 120. சரியா ரைட்டு எனக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ ஒன்றுனா இந்த பக்கம் கொண்டு போ 3x is equal to 120 டிவைடில் இருக்க 4 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை அடுத்து எனக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடு மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடு அப்போ 3 டேபிளில் இது வந்து 40 டைம்ஸ் ஏன்னா 3 4s are 12 இந்த 0 அப்போ 40 into 4 4 4s are 60 ஸோ 120 தான் ஆன்சர் 160 தான் ஆன்சர் ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் பாரு இப்போ எனக்கு அந்த நம்பர் என்னன்னே தெரியாது ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அதை 25% டிக்ரீஸ் ஆனாலும் நான் மைனஸ் போட்டேன் ஸோ டிக்ரீஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 25%னால 25/100 எதுலேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு போட்டு நான் எழுதியாச்சு டினாமினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கிராஸ் மல்டிப்ளை எல்சியம் பண்ணேன் 100லேருந்து 25 போனால் 75x 5 டேபிள் அடிச்சு கொடுத்தேன் 3/4 3/4 இப்படி எழுதணும் 4/3 மாறிடுச்சு 3 டேபிளில் 120 அடிச்சு கொடுத்தா 40 ஸோ 40 into 4 வந்து 120 சரியா அடுத்து தேர்ட் சம் அகிலா scored 80% of mark in an exam. Akila scored 80% of mark in an exam. Akila scored 80% of mark in an exam. சரி அகிலாங்கிறவங்க வந்து எத்தனை பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 80% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 80% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எங்கே எக்ஸாம் ரைட்டா அகிலாங்கிறது 80% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 576 mark then find maximum mark of an examination of an exam. ஸோ இங்கே பாரு அகிலாங்கிறவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80% மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அகிலாங்கிறவங்க வந்து 80% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரியா அகிலாங்கிறவங்க வந்து 80% மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்போ 576 மார்க் எடுத்திருக்காங்க டோட்டலாக அப்போ அவங்களுடைய எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாரு எனக்கு அது என்னன்னு தெரியாது மேக்ஸிமம் மார்க் என்னன்னு தெரியாது லெட் மேக்ஸிமம் மார்க் பி எக்ஸு ரைட்டா இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான் அகிலா ஸ்கோர் 80% மார்க் என்னன்னு எக்ஸாம் அப்போ 80% ஆஃப் எதுலேருந்து மேக்ஸிமம் மார்க் எக்ஸு எவ்வளோ கிடச்சிருக்கு 576 இந்த ஸ்டெப் தான் தம்பி ரொம்ப முக்கியம் 80% ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் எனக்கு அந்த மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு தெரியாது அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இஸ் ஈக்குவல் டு 576
அப்போ 80/100%, ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 80/100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100/80. ஏன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும், மல்டிப்ளை இருக்கிறது டிவைடு போயிடும். ஸோ 80/100 இந்த பக்கம் போச்சுன்னா 100/80. ஸோ திரும்ப சொல்கிறேன், லெட் மேக்ஸிமம் மார்க் பி எக்ஸு. எனக்கு அவன் கேட்ட கேள்வி எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ எதில் 80% ஸ்கோர் பண்ணியிருக்கான், அந்த மேக்ஸிமம் மார்க்கில் 80% வந்து அகிலா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதனால் 80% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ 80/100 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576. ஸோ 80/100 இந்த பக்கம் போச்சுன்னா 100/80. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டைம்ஸ் ரிமைனிங் வந்து 17 18. திரும்ப 2 டேபிள் இது 2 டைம்ஸ் 144. 2 டேபிள் இது 72 டைம்ஸ். ஸோ 72 இன்ட்டு 10. ஸோ 720 மார்க் வாங்கியிருக்கோம். அவருடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா 720. ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருப்பா, 80% ஆஃப் எக்ஸுங்கிறது அவனுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து ஆன்சர் எவ்வளோ எடுத்திருக்கான்னா 576 எடுத்துருக்கேன். ஸோ பர்சன்டேஜ்னால 80/100 இன்ட்டு எக்ஸ், ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 575. ஸோ 80/100 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 100/80 மாறும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ 2 டேபிள் நான் கேன்சல் பண்ணிட்டேன் வந்து, கீழே எல்லாம் அடியாயிடுச்சு, மேலே 72 மட்டும் இருந்துச்சு. 72 இன்ட்டு 10 720. கீழே அடித்து எழுதியிருக்கனால கீழே நினச்சிடும், அது ஆக்சுவலாக அது மேலே தான் இருக்குது. ஸோ 72 இன்ட்டு 10 வந்து 720. இந்த சமயம் ஏதாவது டவுட் இருக்குவான், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அடுத்த கணக்குக்கு போகலாம். ஸோ அடுத்த கணக்கு போகிறோம். ஸோ 4th சம். If a car is sold for 2 lakh rupees, if a car is sold for 2 lakhs rupees from its original price of rupees 3 lakhs, find percentage of decrease in value of car. So இங்கே பாரு, if a car is sold, எவ்வளோ ரூபாய்க்கு சோல்ட் ஆயிருக்கு? if a car is sold for 2 lakhs rupees, கார் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு செலவாயிருக்கு விற்றுருக்காப்புல. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 lakhs. அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 lakhs. அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 lakhs. அப்போ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 3 லட்ச ரூபா வாங்கி 2 லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு வந்து 1 லட்ச ரூபா நஷ்டம். அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிக்ரீஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 3 lakhsல இருந்து 2 lakhஸை சப்ராக்ட். ஸோ 1 lakh வந்து நமக்கு டிக்ரீஸ் அமௌண்ட். சரியா? ஸோ இந்த அவன் என்ன கேட்டிருக்கான், பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிக்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. டிக்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. டிக்ரீஸ்னால் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்கான். எவ்வளோ கம்மியாக இருக்குது நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்க? 1 lakh வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 1 lakh ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 lakhs இன்ட்டு 100 இன்ட்டு 100. அப்போ 1 2 3 4 5 அப்படியே அடித்து கொடுத்தாச்சு. அப்போ 1 × 100 100/3 3ஆல் டிவைட் பண்ணிடும். 3 டைம்ஸ் 9 10 வரும். 3 டைம்ஸ் 9 1 பாயிண்ட் வச்சு 0. ஸோ 3 டைம்ஸ் 9 திரும்ப அது போயிட்டே இருக்கும். ஸோ 33.3%. ஸோ இது ஒரு சிம்பிளான சம். ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார் வந்து
3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டார் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப அவருக்கு நஷ்டம் வந்து 1 லட்ச ரூபா. அவன் என்ன கேட்டிருக்கான், எவ்வளோ பர்சன்டேஜும் கம்மியாக விற்றுருக்காரு, பர்சன்டேஜில் கேட்டான். அமௌண்ட்டுன்னு கேட்டால் நீ டக்குன்னு 1 லட்ச ரூபான்னு சொல்லிடு. ஸோ பர்சன்டேஜில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது. டிக்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் எவ்வளோ 1 லட்ச ரூபா, ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ 3 lakhs இன்ட்டு 100 போட்டோம்னா உனக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்த சம். If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find 20% of the number. கேள்வி நல்லா உன்னிப்பாக கவனமாக பாருப்பா. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 75% ஆஃப் ஏ நம்பர் அண்டு 60% ஆஃப் த சேம் நம்பர் அப்படின்னா என்ன, ஒரு நம்பரில் உள்ள வித்தியாசம் பண்ண சொல்கிறாங்க. எதையா 75%, 60% சேம் நம்பர். அப்போ எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. சரி, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 75%. 75%னா by 100 இன்ட்டு எக்ஸ் நம்பர். டிஃபரன்ஸ்னால் மைனஸ். எதை மைனஸ் பண்ண சொன்னால் 60%. ஸோ 60/100 சேம் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 82.5. இதுலேருந்து நீ மொதல் எக்ஸை கண்டுபிடி, அதுலேருந்து தான் அவன் 20% எவ்வளோன்னே கேட்டிருக்கான். ஸோ நீ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ். திரும்ப சொல்கிறேன் பாரு. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 75% ஆஃப் ஏ நம்பர், அப்போ 75%னா 75/100 இன்ட்டு எக்ஸு. மைனஸ்னால் டிஃபரன்ஸ்னால நான் மைனஸ் போட்டேன். எதை மைனஸ் பண்ண போகிறோம், 60% மைனஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ 60/100 இன்ட்டு எக்ஸு. ஆன்சர் எவ்வளோ 82.5. பட் எக்ஸை காமனாக நான் எடுத்துட்டா 75/100 minus 60/100 is equal to 82.5. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியே துரத்தி எரிஞ்சிட்டேன் அப்படின்னா 75/100 minus 60. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக பண்ணிடலாம். 75லேருந்து 60 போச்சுன்னா 15/100 is equal to 82.5. அப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த டெசிமல் எடுக்கிறதுக்காக பை 10 போட்டுட்டேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே ஒரு டெசிமல் தள்ளி போயிருக்கு. பை 10. 15/100 இந்த பக்கம் வந்தால் 100/15 மாறும். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாரு. ஒரு நம்பர்லேருந்து 75%, 60% சப்ராக்ட் பண்ணு ஒரே நம்பர்லேருந்து. ஆன்சர் வந்து 82.5 வரும். நான் எக்ஸை நான் காமனாக எடுத்துட்டா 75/100 minus 60/100 is equal to 4. ஸோ இதில் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக 75 minus 60 15. ஸோ 15/100 இந்த பக்கம் தான் 100/15. ஸோ இது 10 times போகும். 5 டேபிள் இது 3 times. இது 132. 6 times 30. இது 25 times. திரும்ப 3 டேபிளில் போகும். 3 5s are 15, 55. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55 into 10 வந்து 550. இப்போ அவன் என்ன கேட்குறான், 20% ஆஃப் த நம்பர். அப்போ என்ன நம்பரு, 20%னா 20/100. எந்த நம்பரில், 550ல் அவன் கேட்குறான். 20% ஆஃப் த நம்பர்னா 550ல் அவன் என்னன்னு கேட்குறான். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 2 into 55 110. இதுதான் வந்து 20% ஆஃப் த நம்பர். ஏட்டாப்பா ஏதாவது டவுட் இருக்காப்பா, நல்லா பார்த்துக்கோப்பா. முக்கியமான கொஸ்டின். ஒரு நம்பர் எடுத்துக்கோ, 75%, 60% சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸை காமன் எடுத்தேன், மீதி உள்ள எழுதுனேன். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. சேமாக இருக்கனால மேலே டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ 15/100 இந்த பக்கம் போச்சுன்னா 100/15 ஸ்டேக் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து 20% கேட்டிருக்கான். ஸோ 20% நான் எழுதியாச்சு. சரியா? ஸோ அடுத்த சம் பாரு. A number increased by 80%
gives 236. Find number. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 18% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு தெரியாது. ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸு. லெட் த நம்பர் பி எக்ஸு. அப்போ எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸிலேருந்து இன்க்ரீஸ்னால ப்ளஸ்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ்? 18/100. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆன்சர் வந்து 236. அப்போ இது நம்ம எந்த பார்த்துருக்கோம்? இதே மாதிரி ஒரு கணக்கு வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். டிக்ரீஸ் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் சம், அது எக்ஸைஸ் சம். டிக்ரீஸ் 25%. அதே மாடல் சம்மில் இங்கே நம்ம செய்ய போகிறோம். இங்கே டிக்ரீஸ்னால போன கணக்கில் வந்து மைனஸ் போட்டோம். இது இன்க்ரீஸ்னால நான் வந்து ப்ளஸ் போட்டேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 18/100 எதுலேருந்து? எக்ஸில் இஸ் ஈக்குவல் டு 236. ஸோ இது உனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பையில் 1 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ எல்சிஎம் எடுப்பேன். ஸோ 100x ப்ளஸ் 18/100 இஸ் ஈக்குவல் டு 236. அப்போ என்ன ஆகும்? 118x/100 is equal to 236. 100 plus 18, 118/x 100 is equal to, எனக்கு x தான் வேணும். ஸோ 118/100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100/118. 118/100 இந்த பக்கம் தான் 100/18. ஸோ 2 டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தருவோமா? 2 டேபிளில் 59. இது வந்து 128. 128 சரிங்களா? அடுத்து 50 தானே? 5 டைம்ஸு 10, 18, 9 வரும். இது எந்த டேபிளில்? 59 டேபிளில் 2 பண்ணிப்பார். 59 2 சார் 18, மீதி 1 10 11 111. இது ஆமாம், இது 118 தான் வரும். சாரி. ஸோ 59 டேபிளில் இது 2 டைம்ஸ். ஸோ 2 × 100 வந்து 200. அவ்வளோதான் சார். இதில் ஆட் பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். 100 + 18 118. 118/100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100/118. இதுவும் 2 டேபிள் அடித்து கொடுத்தா 59. இது 118. 59 டேபிள் இதை 118 அடித்து கொடுத்தா 2. ஸோ 2 × 100 வந்து 200. சரியாப்பா? நம்ம வந்து ஹோம்ஒர்க் பாரு. ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 4.1 எக்ஸசைஸ் 4.1 தேர்டு சம்மும் 4th சம்மும் ஹோம்ஒர்க். எக்ஸசைஸ் 4.1 தேர்டு சம்மும் 4th சம்மும் உனக்கு வந்து ஹோம்ஒர்க். இந்த இன்றைக்கி நடத்துனதில் எந்த டவுட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகேப்பா? சரிதானப்பா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது இன்க்ரீஸ் வந்தனால ப்ளஸ்ஸு, அங்கே டிக்ரீஸ் வந்தனால மைனஸு. இது டிஃப்ரென்ஸ் 2 நம்பருக்கும் ஒரே இது போட சொன்னதுனால பார்த்துக்கோங்க. சரியாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.